And a huge thanks to Sir Vengayana Sir and Premu Sir. Uh, ரொம்ப பிளஸ்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்குன்னா ஒரு புது ஆக்டரா, நான் ஹீரோவா நான் சொல்லிக்க மாட்டேன், ஒரு புது ஆக்டரா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ரிலீஸா இந்த மாதிரி கெஸ்ட் எங்களுக்காக வந்துருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் இந்த படம் பற்றி பேசணும்னா, இந்த படம் ஒரு 2 years பேக் எங்கள் அப்பா ஒரு நைட் அவர் 1 மணிக்கு படம் சொல்லியிருக்காங்க. அதே இந்த படம் அப்படி இருக்கும்போது நான் வந்து படம் நல்லா கேட்டு சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த படம் கஷ்டப்பட்டு பார்த்து எவ்வளோ பேர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கோடி கோடி சொல்ல பண்ணுறாங்க என்னால். அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுட்டு என்னோட 110% பண்ணேன் இந்த மூவிக்காக. ஸோ அந்த கஷ்டம் எல்லாம் நல்லா ஸ்க்ரீனில் நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. ஸோ 28th March இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதில் நல்லா ரன் ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் தியேட்டர் ப்ராப்ளம்னால சரியா ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நல்ல படம், ஒரு ஆனஸ்ட் மூவி, ஒரு சின்ன பையன் ஒரு அம்மாக்காக என்ன லெவல் போகிறான்னு ஒரு படம். ஸோ யார் யார் ஸ்டோரி பேஸ்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணிருந்தோம் அந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சொல்லலாம், ஆனால் நான் ரொம்ப இந்த சந்தோஷத்தில் என்னால் சரியா யோசனை இல்லை. எல்லாரும் என் மேலே நல்லா நம்பிக்கை வச்சுட்டு ரொம்ப நல்ல விஷயம் பேசுனீங்க. எல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் மீடியாவங்க நல்லா இந்த மூவி நல்லா ப்ரொமோஷன் பண்ணுங்க, எல்லாருக்கும் நல்ல ரீச் பாருங்க. நீங்கள் இல்லைன்னா அந்த படம் இல்லை, சின்ன படம் அது. நான் ஒரு சின்ன ஆக்டர், நான் இன்னும் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சின்னப்பலேருந்து எங்கள் அப்பா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து நானும் என் அப்பா இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்து அதே இண்டஸ்ட்ரி சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு பிளான் ஒன்று சொல்லிட்டு ஒன்று இல்லை, சினிமா தான். சின்னப்பலேருந்து சினிமா தான் என் ஃபேமிலிக்கு சாப்பாடு செஞ்சிச்சு. அதே சாப்பாடில் நானும் பெரியாரை இந்திய சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிளான் பி படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிபெண்ட் இல்லை, பிளான் ஏ தான் இருக்குது, ஒரே பிளான், அதுவும் சினிமா. ஸோ நான் சினிமாலே வாழ்ந்து சினிமாலே சாப்பிட்டு சினிமாலே இருக்கணும், நான் ஒரு பிளான் இருக்கேன். ஸோ நல்ல ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகி நான் தேங்க்யூ ஸோ மச்.